தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 10ஆம் தேதி. சிறப்பானவர்களாய் திகழ்வது. கவலைப்படும்போது எப்பொழுதுமே ஒரு சோகப்பாட்டை பாடி குறை கூறி முறுமுறுக்கிறவர்களாக மாறுகிறோம். நீங்கள் உங்கள் சிறப்பான நிலையில் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். ஆதாமும் ஏவாளும் பலுகி பெருகி முழு உலகத்தையும் ஆளும் மிக சிறப்பான நிலையில் இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்பினார். கவலை உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் சிறப்பானவைகளை திருடி விடுகிறது. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டின எலியா என்கிற மாபெரும் தீர்க்கதரிசி கவலையின் பாரத்தினால் சுருண்டு போகிறதை பார்க்கிறோம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவும் தேசத்தின் தலைவிதியை பேசவும் அழைக்கப்பட்டவர். அவர் வாழ்க்கையில் வீசின புயலுக்கு இடமளித்ததால் தான் செல்வதற்கு இதைவிட நல்ல இடம் கிடைக்காமல் சூறை செடியின் கீழ் படுத்துக் கொள்கிறார். இருதயத்தின் விசனத்தினால் சாகும்படி ஜெபிக்கிறார். வல்லமையான தீர்க்கதரிசி எலியாவின் சோகப்படமாய் இது இருக்கிறதல்லவா? காரணம் என்னவென்றால், தேவன் நமக்கு செய்ததையும் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியதையும் நாம் மறந்து பிரச்சனைகளை நமக்கு முன் பெரிதாக அனுமதிப்பது. தங்கள் ஆன்மாவையும் சிந்தனையையும் நாசம் செய்ய கவலைகளை அனுமதிக்கும் எவரின் வாழ்க்கையிலும் இது ஏற்படலாம். தேவன் அவனுக்கு தந்த பதில் என்னவென்றால், தேவன் யார் என்பதை அறிந்து அவன் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதே. இயேசு தன்னுடைய புயலுக்கு கட்டளையிட்டதை போலவே நீங்களும் உங்களுடைய கவலைக்கு ஒரு எல்லையை கட்டளையிட வேண்டும். தேவன் உங்களுக்கு செய்தவற்றை சிந்தித்து நன்றி கூறுங்கள். உங்கள் மனதை வாக்குத்தத்தங்களால் நிரப்ப துவங்குங்கள். அறிக்கையிடுங்கள். தேவனுக்காக சிறப்பான நிலையிலிருந்து என்னை தடை செய்ய எதையும் அனுமதிக்க மாட்டேன். தேவன் என்னிடத்தில் விரும்புகிற மிக சிறப்பானவைகளையே நான் செய்ய உறுதியாய் தீர்மானிக்கிறேன். உங்களது உறுதி பிசாசை கீழே தள்ளும். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.